السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنك تعلم أنهم أخرجوني من أحب البلاد إلي فأسقني أحب البلاد إليك، كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நிகழ்ச்சிய வல்லோன் அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரினால் செய்தோம். அவனுக்கு ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் நம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் என நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வல்லோன் அல்லாஹ் தஆலா கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரத்தின் நாம் செய்த எல்லா பிழைகளையும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பானாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து கபூல் செய்வானாக. அவனுக்காக வேண்டி நல்லமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொள்ளோன் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான பலமான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இங்கே புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி வாரத்தின்மாக அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தினங்களில் ஹிஜ்ரி புத்தாண்டு உதயமாக இருக்கிறது. ஹிஜ்ரி 1446 அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாணவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் உதித்து சரியாக 1499 வருடங்களாகிவிட்டது. ஒரு மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரராக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்பது இயல்பாக ஒரு அர்த்தம் வெறுப்பது என்று பொருள். ஹிஜ்ரத் என்றால் வெறுப்பது என்ற பொருள். இஸ்லாமிய வரலாற்றில் எடுத்து பார்க்கிற பொழுது ஹிஜ்ரத் என்று சொன்னால் எந்த ஊரில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை ஏற்று நடந்து அதை செயல்படுத்துவதற்கு முடியவில்லையோ அந்த பூமியிலிருந்து புலம்பெயர்ந்து செல்வதற்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அந்த ஹிஜ்ரத் என்பது பல்வேறு கட்டங்களில் பல நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹிஜ்ரத் வரலாறு என்பது ஒரு முக்கியத்துவமான வரலாறு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் மக்காவில் வாழ்ந்து 40வது வயதில் நுபுவத் பட்டம் பெற்று அவர்கள் நபியாக ரசூலாக மக்கமா நகரத்திலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த பொழுது அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த
சஹாபாக்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் அவர் கொடுத்த துன்பங்களும் துயரங்களும் இன்னல்களும் ஏராளம். அன்பானவர்களை அதையெல்லாம் சொல்லி நம்மளால் நடிக்க முடியாது. செய்திருக்கிறா அன்னை சுமியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறது. இந்த துன்யா உள்ளடவும் இந்த உலகம் உள்ளடவும் இந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் அவர்தான். எந்த ஒரு பெண்மணிக்கும் ஏற்படக்கூடாத ஒரு துயரத்தை முதலில் அன்னை சுமியா ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள். அன்பானவர்களே, அவர்களை அடித்து காயப்படுத்தி படுக்க போட்டு உம்மையத் பின் கலப் அவருடைய அடி வைத்துக்கு கீழே ஈட்டியால் மூங்கி குற்றி கொண்டார். அவர்களுடைய கணவர் செய்தனா யாசிர் ரலியல்லாஹு தஆலா 2 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துல காலில் இவருடைய காலம், இன்னொரு ஒட்டகத்தினுடைய காலில் இவருடைய காலை கட்டி 2 ஒட்டகத்தையும் ஒரு சேர இருபுறமாக ஓட விரட்டினார். இந்த 2 ஒட்டகமும் பிரிந்து ஓடுகிற பொழுது அவருடைய உடல் துணி கிழித்து எழுவதை போல ஒரு உடல் கிழித்து எறியப்பட்டது. நமது முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, கடுமையான கஷ்டங்கள். ஒரு காலத்துக்கு பின்னால் ஒரு இடுப்பை பார்க்கும் பொழுது அவங்க இடுப்புல சதையே இல்லை, பெரிய காயத்தெலும்பு, தீப்புட்ட காயங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ அது குறித்து கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, மக்கமா நகரத்துல கடுமையான வெயிலில் நாம் எல்லாம் கடந்த மாதங்களில் கடந்த வாரங்களில் எல்லாம் எத்தனை செய்திகளை கண்டோம். அந்த வெயில் தாங்காமல் எத்தனையோ பேர்கள் ஆஜிமார்கள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த கடுமையான வெயிலில் அவரை அடித்து துன்புறுத்தி காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் ஓட வழிந்தோடுகிற அந்த நிலையிலே அவர்களை கடுமையான பாலைவனத்திலே படுக்க வைத்த பொழுது அவன் உடம்பு ரத்தத்தோடு குழுவும் கரைந்து போனதாம். அதனுடைய தீப்புண்பட்ட காயம்தான் அது என்று தன்னை பற்றி தன் நிலைமை பெற்று வைத்தார்கள். இது போன்ற நிறைய நிலைமைகள் எல்லாம் அணிவித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் மிகுந்த துயரத்தோடு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் மக்காவில் வாழ முடியவில்லை, மக்களால் இந்த மக்காவில் என்னால் இருக்க முடியும் என்று கதறி பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அபிசீனியா செல்லுங்கள், அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், மன்னர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், மிகுந்த நல்ல மனிதன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்றார். அப்போதான் முதல் ஹிஜ்ரத் நடந்தது. செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட கிட்டத்தட்ட 11 நபர்கள் ஆண்களும் 4 பெண்களுமாக அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கு சென்றும் விடவில்லை, பின்னாலேயே ஆட்களை அனுப்பி வைத்தார்கள் மக்கத்து குறைசி காப்பீர்கள். அங்கும் அவர்களுக்கு எதிராக மன்னரிடத்திலே போட்டு கொடுத்து கடகம் செய்த பொழுது நஜ்ஜாசி மன்னர் இவர்கள் அனைத்து விசாரித்தார். அப்பொழுது நஜ்ஜாசி மன்னரிடத்திலே இஸ்லாத்தை பற்றியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹுடைய சகோதரரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான அபூ தாலிபுடைய மகனுமான ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் நபிகளாரை பற்றியும் அன்றைய தினத்திலே அந்த மன்னருடைய சபையிலே அழகாக எடுத்துரைத்தார்கள். அதையெல்லாம் கேட்டுவிட்ட நஜ்ஜாசி மன்னர் சொன்னார், எனது நாட்டிலே எங்கு வேண்டாலும் செல்கிவில்லை, உங்களுக்கான அத்தனை விதமான தங்குமிடத்தையும் வசிப்பிடத்தையும் நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று வாக்குறுதி தந்து அவர்களை இருக்க வைத்தார்கள். இதற்கு பிறகு மக்கா நகரத்தில் அதிகமான துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய பொது அறிவிப்பு வருகிறது, எல்லோரும் இருந்து செய்யுங்கள். அன்பானவர்களே, நமக்கு கடமை 5 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதோடு சேர்ந்து அன்றைய காலகட்டத்திலே சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத்தும் சேர்ந்து வரலாம் இருந்தது. அவர்கள் ஜிஹாத் செய்யக்கூடிய காலத்திலே ஜிஹாதும் ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்தது.
அப்பொழுது ஹிஜ்ரத்தை எந்தரித்த பொழுது சஹாபாக்களில் பலரும் மறைமுகமாகவும் பல பேர் மறைமுகமாக கடந்து சென்றார்கள். சீதனா உமரவியல்லாக போன்ற சிலர் மாத்திரமே பகிரங்கமாக அறிவிப்பு செய்துவிட்டு சென்றார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வராத பொழுதுதான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நேரத்திலும் நமக்கு ஹிஜ்ரத் சம்பந்தமான அறிவிப்பு அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்று எண்ணி 2 ஒட்டகைகளை வாங்கி தயார் செய்து வைத்திருந்தார்கள். அப்போ ஒரு நடுநிசையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவு வந்தது. அன்றைய தினத்துல தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்காக வேண்டி மக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று கூடி அவருடைய குடும்பத்திலிருந்தும் கோத்திரத்திலிருந்து ஒருவராக ஒரு மாநிலத்தை தேர்வு செய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு படையை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த படையினர் சிறு படையினர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட்டு இரவில் இருக்கும் பொழுதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி அவர்கள் புறப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒருவர் தப்பித்து உயிர் பிழைத்து ஒருவர் ஓடுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பரிது போல் இருப்பாரோ, உயிர் பிழைத்தால் போதும் என்று போவாரோ, அந்த மாதிரி சுருட்டி கொண்டெல்லாம் போகாமல் அன்பானவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த வருடங்களில் இலங்கையிலே பெரும் புரட்சி ஏற்பட்ட பொழுது, இலங்கையிலே மக்களுடைய பெரும் புரட்சி ஏற்பட்ட பொழுது அங்கிருந்த ராஜபக்சே குடும்பத்தினரும் அரசர்களாகவும் அதே ஜனாதிபதியாகவும் பிரதமர்களாகவும் அவருடைய குடும்பத்தினரும் உயிர் பிழைத்தால் போதும் என்று இருக்கிற பணத்தை அள்ளிக்கொண்டு ஹெலிகாப்டரில் ஏறவர்களும் தப்பி ஓடுவது நாம் அறிந்துதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தில் தன்னுடைய படுக்கையில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்தார்கள். அடுத்தடுத்த நாட்களில் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் சொல்லித் தந்தார்கள். தன்னிடத்தில் அமானிதமாக யார் யாரெல்லாம் பொருட்களை ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்தந்த பொருட்களை எல்லாம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அந்தந்த பொருட்கள் யாராருக்குரியது என்று குறிப்பிட்டு அதனை நீங்கள் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னிடத்தில் நீங்கள் வந்து சேர்ங்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து ஒரு படி மண் எடுத்தார்கள். அந்த மண்ணை எடுத்து யாசீன் சூறாவை ஓதி அந்த மக்களை நோக்கி எரிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயது முதல் வாழ்ந்த அந்த மக்கமா நகரம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாலைவனமும் அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உடனே வெளியேறினார் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹிரா சொல்லக்கூடிய குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தினங்கள் தங்கியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த 3 தினங்களுக்கு பிறகு மக்களுடைய நடமாட்டம் எல்லாம் விடுவதற்கு பிறகு நம்பிக்கையான ஒரு வழிகாட்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டியினுடைய தொடர்பினால் 2 ஒட்டகைகள் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் பயணம் செய்து குபாவை அடைகிறார்கள். அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களுக்கு சென்றடைந்தார்கள். இதுதான் ஏறக்கூடிய ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. இந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரடுமுரடான கடுமையான வெயிலுக்கு மத்தியில் கடுமையான தாகத்துக்கிடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நெடுகிலும் நடந்த விஷயங்களே வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் தெரிந்து கொள்வது கட்டாய கடமையாகும். ஒரு முஸ்லிம் முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லா படிப்படிகளையும் எடுத்து நடக்க வேண்டியது முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமை. அன்பானவர்களே, எப்போது ஹிஜ்ரத் நடந்ததோ அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இந்த இஸ்லாமுடைய வளர்ச்சி வீரியம் கண்டது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா நகரத்திலிருந்து மதீனா நகரத்திற்கு சென்றது வெளியில் பார்த்தால் உயிர் வளைத்து சென்றால் புலம்பெயர்ந்து சென்றால் தோல்வியாக இருக்கிறதெல்லாம் தோல்வி. ஆனால் இந்த
புலம்பெயர்ந்ததற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீரியமான இஸ்லாத்துடைய வளர்ச்சி அவர்கள் கண்டார்கள். இந்த இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மலையில் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கா நகரத்திலேயே புதைத்து விட வேண்டும் என்று எண்ணி மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் அனுதினமும் அதில் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் சூழ்ச்சி செய்தால் சூழ்ச்சியாளர்கள் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பறைசாட்டினார். அன்பானவர்களே, இங்க நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்ய சென்ற போது அவருடைய வயது 53. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் சென்ற வயது 53. அதற்கு பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான பல சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தினார்கள். பத்ருடைய வெற்றியாக இருக்கட்டும், கந்தனுடைய வெற்றியாக இருக்கட்டும், மக்கமானவருடைய வெற்றியாக இருக்கட்டும், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையாக இருக்கட்டும், ஏன் பல அயல் நாடுகளுக்கும் பல வல்லரசான மன்னர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு அனுப்பியதெல்லாம் இந்த மதீனா நகரத்துக்கு ஸல்லல்லாஹு சென்றதற்கு பின்னால் தான். அன்பானவர்களே, இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் முடியவில்லை, என்னால் இதற்கு மேல் என் காரியம் ஆகவில்லை என்ற கூடியவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வயது கூட கூட உங்களுடைய அனுபவ அறிவு கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. வயது கூட கூட உங்களுடைய அனுபவ அறிவு கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. உங்களால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வயதுக்கு பின்னால் தான் அற்புதமாக இளைஞர் படைகளை திரட்டினார்கள், அற்புதமான சாதனை நிகழ்த்தினார்கள். எத்தனையோ இளைஞர்களை கல்விமான்களாக ஆக்கினார்கள், எத்தனையோ திருடர்களை மாபெரும் ராணுவ வீரர்களாக உருவாக்கினார்கள், எத்தனையோ கொள்ளைக்காரர்கள் எல்லாம் கமாண்டோ வீரர்களாக மாற்றினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ போர்த்திருத்தலுடைய மனிதர்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு ராஜாக்களாக, ஆளுநர்களாக, கவர்னர்களாக உருவாக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் முடியவில்லை என்று எந்த ஒரு இஸ்லாமிய மனிதரும் முஸ்லிமானவர்கள் எடுத்துவிடக்கூடாது. வயது கூட கூட அனுபவம் உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்கிறது. அதே நேரத்தில் வலு குறையலாம், ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரியமான விவேகம் குறையவில்லை. பல வயோதிகர்கள் சொல்வார்கள், நான் 20 வயதில் இதை சாதித்தேன், 30 வயதில் இதையெல்லாம் செய்தேன், இப்போது நான் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய புதியவர்கள் யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சாதித்தது 53 வயதுக்கு முன்னால் தான். அன்பானவர்களே, முகலாய மன்னர்களிலேயே ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு போர் முனைகிற பொழுது தக்காணத்தை நோக்கி அவர்களே ராஜ தளபதியாக இருந்து படையெடுத்து சென்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அமெரிக்க நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய வயது 70-80 தாண்டி இருக்கும். ஒரு விமானத்திலே வியாபாரத்தினுடைய நிமித்தமாக அவர் பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் இருந்த ஒரு 25 வயது அடைந்த ஒரு வாலிபர் அவரை பற்றி விசாரித்து விட்டு அவர்களும் கேட்டாராம், 70-80 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு பின்னாலேயும் வியாபாரம், தொழில், அது இது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, வியாபாரம் விட்டு செய்து கொண்டே இருக்கிறீர்களே, நீங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? நீங்க ஓய்வெடுக்க மாட்டீர்களா? இதற்குமே நீங்கள் சம்பாதித்து எதை சாதித்து போகிறீர்கள், எதை கட்டப் போகிறீர்கள் கேட்ட பொழுது அந்த அமெரிக்க பணக்காரர் சொன்னாராம், இப்ப நாங்கள் விமானத்தில் இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானம் அப்படியே நின்று விட்டால் அதனுடைய நிலைமை என்னவாகும்? அவ்வளவுதான், கீழே விழுந்து உடனே நாம தான் செத்து விட வேண்டியதுதான். மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். வயது கூட கூட நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் தடைத்த, நாம் சாதித்த சாதனைகளை ஒவ்வொன்றாக நாமே அதை முறியடிக்க வேண்டும். நான் ஒரு கடையை வைத்து அந்த கடைக்கு பின்னால் இன்னொரு கடையை வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் இதில் வருமானத்தை தந்தால் இதை தான் இதிலும் வருமானம் தருவான். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் எந்த இடத்திலும் சோம்பலாக நின்று விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் இருக்கிறது, யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
எந்த இடத்துல முடங்கிவிடக்கூடாது, என்னால் முடியாது என்று முடங்கிவிடக்கூடாது, முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உதவி சொன்னார், வலா தகுன் மினல் காஃபிலீன், அலட்சிய போக்குவரர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நபியே, வலா தகுன், நீங்கள் ஆகிவிட வேண்டாம், மினல் காஃபிலீன், அலட்சிய போக்குவரர்களாக கவனக்குறைவானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இன்னொரு ஆயத்தில் எப்படி தெரியுமா சொல்றா, நீங்க கவனக்குறைவாக இருக்க வேண்டாம்னு சொன்ன அல்லாஹ்தானா, யாரெல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க வழிபட்டு விட வேண்டாம், அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டு விட வேண்டாம். நாம ஏதோ ஒரு காரியத்துல முடியல உட்கார்ந்துட்டு இருப்போம், செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், முடியும், செய்ய முடியும், செய்து விடலாம் நினைக்கும் போது கையாளாத பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவன் சொல்லுவான், கொண்டாட முடியுமா, நீ இப்படி இருக்கிற, இந்த மாதிரி இருந்தா இப்படி ஆயிரும், இதுவெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் இந்த வயசுல இருந்து நீ செய்துட்டு இருக்கிற, பேசாம உட்கார வேண்டியதானே, வெஞ்சது தின்னுட்டு பேசாம உட்கார்றது போட்டு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், வலா துத்தியமன் நகஃபல்னா துல்குமன் திக்ரினா, யார் என்னுடைய திக்ரை புறக்கணித்திருப்பானோ, பொதுபோக்காக இருப்பானோ, அவனுக்கு ஒருபோதும் நபியே நாயகமே நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். எவன் பேச்சு கேட்காது, எவனெல்லாம் பொதுபோக்குள்ளதாக இருக்கிறானோ அவன் பேச்சுக்கு நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா எப்போதும் இஸ்லாமியர்கள் எந்த ஒரு தருணத்திலும் சோம்பேறிகள் அல்ல, சடையவர்கள் அல்ல, எந்த ஒரு காரியத்தை நின்று சாதிக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஹிஜ்ரத்து அதுதான். அந்த ஹிஜ்ரத்து மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டத்தில் 30-40 வயது அடைந்திருந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால், கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால 7 வருடங்களுக்கு பின்னதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதிலிருந்து 10 வயதுக்கு குறைவானவன் தான் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க கலீஃபாவாக பொறுப்பேற்கிற பொழுது அவங்களுக்கு வயசு 53, அவர்கள் வயது 53. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவருடைய வயது 63. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அதே 63வது வயதில் தான் இவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 63 வயதை அடைந்து வஃபாத்தானார்கள். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அதே 63வது வயதில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 53 வயதுல அமீருல் முஃமினீனாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த 10 ஆண்டுகளில் அல்லாஹ் அக்பர் அன்றைய காலகட்டத்தில் வல்லரசுகளாக விளங்கிய ரோம பாரசீக அத்தனை தண்டங்களை ஆண்டு கொண்டிருந்த ரோம பாரசீக வல்லரசுகள் எல்லாம் ஓட விரட்டினார்கள். எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரண ஆடை உடுத்தியிருப்பார்கள், உறுப்புச்சாட்டை மாத்திரமே வைத்திருப்பார்கள். அந்த உறுப்புச்சாட்டை வைத்துக் கொண்டு உலகளாவிய அரசர்களாக விளங்கிய ரோம மன்னரையும் பாரசீக மன்னரையும் எல்லாம் மதீனா நகரத்தில் இருந்து கொண்டு விரட்டி அடித்தவர்கள் சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு உமர் என்று பெயர் வைத்தவர்கள் நிறைய பேர் நம்ம இடத்துல உண்டு, உஸ்மான் என்று பெயர் வைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு, அலி என்று பெயர் வைத்த நிறைய பேர் உண்டு, இப்ராஹிம் என்று பெயர் வைத்த நிறைய பேர் உண்டு. மாபெரும் கழகத்திலாக விளங்கிய எத்தனையோ முன்னோருடைய பெயரை தாங்கியவர்கள் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் முடியல, என்னால முடியாது. என்னால எப்படி செய்ய முடியும்? என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான். நல்ல குணம் மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு தருணத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சடைவடையாமல் ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு அந்த காரியத்தை நின்று செயலாக்கினார்கள். அதுவும் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி கட்டப்பட்டதுதான். ஏன் நம்ம இடத்துல அது இல்லை? கவனக்குறைவுக்கு சொந்தக்காரர்களாக அழுத்தி போக்கு சொந்தக்காரர்களாகவே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அது இந்திய திருநாட்டில் எந்த ஒரு விஷயத்திலையும்
எந்த ஒரு விஷயத்திலையும், சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, சமுதாய விஷயமாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு அலட்சிய போக்கு என்பதும் கவனக்குறைவு என்பதும் அவருடைய அடைமொழியாக, அவருடைய அட்டவணையை அட்ரஸாக ஆகிவிட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள், பள்ளியில இது பள்ளி, இந்த ஜமாத், இது நம்முடைய பள்ளிவாசல், குனிமுத்தூர் பள்ளிவாசல். இந்த குனிமுத்தூர் பள்ளிவாசலை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மஹல்லா, பெரிய மஹல்லா. ஆனால் இங்க வசிக்கக்கூடிய எத்தனையோ சந்தாதாரர்கள் மஹல்லா வாசிகள் இந்த பள்ளியோடு, இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய யதார்த்தமான சட்டத்திட்டங்களோடு ஒத்துழைப்பு நடுவதே கிடையாது. எந்த காரியத்தை எப்படி செய்யணும்ன்றது கிடையாது. ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் வைக்கிறாங்க, ஒரு பொண்ணு தன் பொண்ணுக்கு நிச்சயம் வைக்கிறாங்க, தன் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க நிர்வாகத்தை எப்படி அணுகணும் என்பது கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவதில்லை. இந்த ஜமாத்தை நம்ம எப்படி அணுகணும், இந்த ஜமாத் எடுக்கிறது நாம எப்படி எதையெல்லாம் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் கூட தெரிவதில்லை. கீழே மதரசா நடந்துட்டு இருக்குது. பல உஸ்தாதுமார்கள் வந்து மோதி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நபர் வருகிறார், சந்தாபத்தோட வர்ற, என் பொண்ணு நிச்சயம் வைக்க போறேன், அதனால கேட்டுட்டு பாருங்க. இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் வந்து கேட்கிறாங்க, அவருக்கு ஒண்ணு தெரியல. யாரிடத்துல இருந்து கேட்க வேண்டும்? நிர்வாகத்துல இருந்து கேட்க வேண்டும். ஜமாத்தோடவே தொடர்பு கிடையாது, பள்ளிவாசலோடய தொடர்பு கிடையாது. எல்லா விதமான அனாச்சாரமான காரியங்கள் நடக்கிற இடத்துல போகுவது, பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு வருவதே இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி எடுத்து பாருங்க. அலட்சிய போக்கோ கவனக்குறைவோ, அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை முறையாமல் செய்யாமல் இருப்பதோ என்ற குணமே ஸல்லல்லாஹு கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இந்த மூன்றுமே நம்மிடத்திலே சூழ்ந்து இருக்கிறது. காலம் தவறுவதற்கு பின்னால் அதை பற்றி யோசிப்பது, காலம் தாழ்த்தி யோசிப்பது, ஏதாவது இடையூறு ஏற்பட்டது தான் அதை யோசிப்பது. அது இடையூறு வருவதற்கு முன்னதாகவே என்னென்ன காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே இல்லை. அல்லாஹ் நமக்கு நல்ல புத்தியை தங்கள் புரிவானாக. இந்த பள்ளிவாசலோடும் இந்த ஜமாத்தோடும் நல்ல தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகருக்கு சென்ற பொழுது சில துஆக்களை செய்தார்கள். அதில் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னகும் மக்ரூஜூன மின் அஹப்பில் பிலாத் இலைய. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக தஅலமு, யா அல்லாஹ் நீ அறிவாய், இந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடித்த, எனக்கு ஊர்களிலேயே ரொம்ப பிடித்த ஊரிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள் என்று நீ அறிவாய். உனக்கு மிகவும் பிடித்த ஊர் எதுவோ அந்த ஊரிலே என்னை நீ தங்க வைப்பாயா என்று வாசிக்கிறார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தின் மேல பிரியம் என்று சொன்னார். இந்த துஆவுக்கு நமக்கு தெரிய வருது, அல்லாஹ் ஊர்களிலே ஆக பிரியமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகர்தான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அன்பானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய முற்படுகிற பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதிக்கொண்டுதான் மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்திற்கு சென்றார்கள். அன்பானவர்களே, நாம் காலையில் இருந்தது கொள்ள இரவு வரை ஒரு காரியத்தை செய்கிறோம், அடுத்து இன்னொரு காரியத்தை செய்கிறோம். ஒரு காரியத்தை முடிந்துவிட்டு அடுத்த காரியத்தை நுழைகிறோம், ஒரு காரியத்திலிருந்து வெளியேறி அடுத்த காரியத்தில் நுழைகிறோம். இப்படியாக ஒரு காரியம் முடிந்து ஒரு காரியம், ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம், இவ்வாறாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிறந்த முறையில் செயலாற்ற வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் நாம் நமக்கு சிரமத்தை தரக்கூடியதாகவோ நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நாம் செய்து விடக்கூடாது என்று நாம் எண்ணினோம் என்று சொன்னால் இந்த துஆவை ஓத வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களும் வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். இந்த துஆ குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த துஆவை நபியே நாயகம் நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், மக்காவிலிருந்து மதீனாவில் என்னை நுழைவிக்க நாடினார், சிறந்த முறையில் என்னை நுழைவிப்பாயாக.
யா அல்லாஹ், மக்காவிலிருந்து என்னை நீ வெளியேற்ற நாடினாலும் சிறந்த மொழியாக நீ வெளியேற்றுவாயாக. முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த விளக்கத்தில் சொல்லும் பொழுது, நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ், இந்த ஊரிலிருந்து நான் வெளியேறுகிறேன், இந்த ஊரிலிருந்து வெளியேற அடுத்த ஊருக்கு போகிற பொழுது இதைவிட சிறந்த வெற்றியை, சிறந்த நலனை யாவ அந்த ஊரில் தருவாயாக என்றும் இதில் பொருள் உண்டு. எனக்கு உன் புறத்திலிருந்து சிறந்த உதவி, வெற்றி எனக்கு தந்து துணிவாயாக என்று வாசிக்கிறார். அல்லாஹ் துஆவை கபூல் செய்து கொண்டால் அதனுடைய இடைவிடால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திற்கு மதீனா சென்ற பொழுது சிறப்பான வரவேற்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே வெற்றி பெற்றார்கள், உஹதில் சமமாக முடிந்தது, கந்தக்கிலே வெற்றி பெற்றார்கள், ஹுனைன் போரிலே வெற்றி பெற்றார்கள், மக்காவிலே வெற்றி பெற்றார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையில் வெற்றி பெற்றார்கள். இப்படி ஏராளமான வெற்றிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட ஒரு பயணம். அந்த பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பல படிப்பணிகளை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். அந்த படிப்பணி பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.